Hello friends, welcome to Microgreens Mastery. நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் மைக்ரோக்ரீன்ஸ் வளர்க்குறத பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்க. நான் உங்கள் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் மைக்ரோக்ரீன்ஸ் மாஸ்டரியோட ட்ரெயினர் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோ எஸ்பெஷலி என்னென்னா நீங்கள் மைக்ரோக்ரீன்ஸ் வளர்க்குற போது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை காலம் வருது. இந்த மழை காலத்தில் மைக்ரோக்ரீன்ஸ்க்கும் மழை காலமுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அப்படின்றது இந்த மாதிரி ட்ரைனிங்காகவே நான் வந்து ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேங்க எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இது வந்து மைக்ரோக்ரீன்ஸோட மழை காலத்தில் பராமரிப்பும் ஜென்ரலாக இதில் வர பிரச்சனைகளை பற்றிய விஷயந்தான் நம்ம பேச போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நியூவாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் விடாமல். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கரெக்டாக புரியும். ஏன்னா போக போக தான் நான் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே வருவேன். அதனால் ஏன்னா எழுதி வச்சு எல்லாம் சொல்கிறது இல்லைங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு ட்ரைனிங் அதை எடுக்கிறத வச்சும் நிறைய பேர் பண்ணுற விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணுறதை வச்சும் தான் நம்ம இதில் நான் சொல்கிறேங்க. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் வந்து சிலது வந்து படுத்துட்ருக்கு, சிலது வந்து பெருசாக வளர்ந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கு, சில இடத்துல வந்து கேப் ஆகிருக்கு. ஓகே, சில இடத்துல வெள்ளை வெள்ளையாக ஒரு பூஞ்சை மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேச போகிறோங்க. அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் வந்து சடனாக வந்து வெயில் இருக்குது, சடனாக வந்து மழை வருது, சில டைம் என்ன ஆகுது தூறலாக வருது, சில டைம் ஹெவி ரெயினாக வருது, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. காலையில் பார்த்தா எக்கச்சக்கமாக வெயில் அடிக்கிறது. ஸோ கிளைமேட் வந்து கண்ணாமண்ணான் வேரியேஷன் இருக்கிறதுனால நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் விதை வந்து 100% ஜெர்மினேஷன் ஆறுதுலேயும் ப்ராப்ளம் இருக்கும். தோ இட் இஸ் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணால் கூட அவுட் சைடு என்விரான்மெண்ட்டு நமக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் ஃபஸ்ட்டு திங்கு ஏன் வந்து சிலதெல்லாம் படுத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து மழை காலத்தில் நம்ம இந்த மண்ணை தொட்டு பார்க்கணுங்க. ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி மண்ணில் ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி வந்து தண்ணி கொட்டணும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து யூடியூப்லலாம் பார்த்தோம், நம்ம ட்ரைனிங் போன இடத்துல சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம வந்து ஒரு வேளை தண்ணி கொட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூமிடிட்டியை செக் பண்ணவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம் தண்ணியை. அப்படி ஓவராக தண்ணி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி படுத்துடுங்க. ஸோ ஓவர் ஈரப்பதம் ஆகவே ஆகாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி தண்ணி கொட்டாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் அப்படியே சுருங்கி வாடி வதங்கி சாஞ்சிருங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் எனக்கு நல்லா 2 to 3 சென்டிமீட்டர் பாருங்கள், நல்ல ஹைட்டு வந்தாச்சு. இதில் 2 ட்ரூ லீவ்ஸும் வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் இது. ஸோ நான் இப்போ வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு இந்த மாதிரி படுத்துருச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பொறுமையாக எடுப்பேன். ஆனால் அதுலேயும் பொறுமையாக எடுக்க முடியாது. என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தண்ணியில் வாஷ் பண்ணி நான் வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்றதுக்காக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவேங்க. பட் நமக்கு இந்த மாதிரி வேஸ்டேஜஸ் வந்தால் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கரெக்ட் டைமில் பார்த்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் முறையாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சிலதெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஃபேவரபுளாக இல்லை எனக்கு. ஸோ அதனால் வளருது, அதிகமாக வளர முடியலை, ஈரப்பதமும் வெயில் அது எல்லாமே சேர்ந்து ஒழுங்காக வளர்ச்சியே இல்லாமல் இந்த மாதிரி பாதியிலேயே அழிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கு பூஞ்சைகள். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சைகளுக்கு ரீசனும் அதிகமாக ஈரப்பதம் இருந்தால் அந்த பூஞ்சைகள் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஒழுங்காக தண்ணியெல்லாம் கொட்டலை அப்படின்னீங்கன்னா ட்ரையாக விட்டுட்டிங்கன்னா விதை வந்து ஜெர்மினேட் ஆகவே ஆகாது. அந்த பிளாக் அவுட் டேஸ்ன்னு சொல்லுவோம், விதை முளைக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் இருக்குது. அது நீங்கள் ப்ராப்பராக பண்ணலை, அதில் வந்து சரியாக இல்லை அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஃபங்கஸ் மோல்டுன்னு சொல்லுவோம், அது வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இதில் வரக்கூடிய ஒரு சில ப்ராப்ளங்கள், மைக்ரோக்ரீன்ஸில் வளர்க்குற போது வரக்கூடிய
ஒரு சில ப்ராப்ளங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங்க்கு வாங்க. பேசிக் ட்ரைனிங் இருக்குது, அது ஹோம் கல்டிவேஷனை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங் அப்படின்னு இருக்குது, அதில் வந்து நீங்கள் பிஸ்னஸாக எப்படி எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன மாதிரி மைக்ரோக்ரீன்ஸ் வளர்க்கலாம், ஈஸியாக எது மார்க்கெட்டில் போகும், அதுக்கு அவுட்டோரில் வளர்க்குறது எப்படி, இன்டோரில் வளர்க்குறது எப்படி, சாயிலில் வளர்க்குறது, ஹைட்ரோஃபோனிக்ஸில் வளர்க்குறது எப்படி, அண்ட் மெயினாக நீங்கள் வளர்த்ததை வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரிய மாட்டேங்குது. அந்த மார்க்கெட்டிங் முறையாக எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறமா பிஸ்னஸ் பிளானு 50 ஸ்கொயர் ஃபீட்டில் 100 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பிளான் போட்டு ப்ராப்பராக எப்படி ஆரம்பிக்கணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டோ ஆப்ரேஷனல் காஸ்ட்டு எவ்வளோ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்கு, பேக்கிங்கு, நீங்கள் அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குமா, லைசன்ஸ் இருக்குமா, கவர்மெண்ட் சப்போர்ட் என்ன மாதிரி இருக்கும், இப்படி என்டையர் திங்கை வந்து நம்ம அந்த ட்ரைனிங்கில் எடுக்கிறோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த ஃபெயிலியர்னு இருக்காதுங்க, உங்களோட பணம் விரயம் ஆகாது. அதுக்கு தான் அந்த ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது. நாங்கள் வெறுமை வந்து ட்ரேவாக வந்து ஆன்லைன்லேயே இருக்குங்க, நீங்கள் டைரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கல்டிவேஷன் மெத்தட் ரொம்ப சிம்பிளுங்க. இதில் இருக்கிற டெக்னிக்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு டைரெக்டாக நிறைய பேர் கேட்குறாங்க, டைரெக்டாக வந்து தான் கற்றுக்கணுமா அப்படின்ட்டு. தேவையே இல்லைங்க, நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாங்க. ஒரு தொட்டியில் மண்ணை போட்டு மண்கலவையை போட்டு எப்படி பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி முறை தாங்க. அதுக்கு நீங்கள் நேராக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவசியமே இருக்காது, நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். அந்த டெக்னிக்ஸும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், கஸ்டமரை பார்க்குறது, அந்த மற்ற டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஆன்லைனே போருங்க. இதுவுமே கல்டிவேஷனாக நம்ம வீடியோவில் சொல்கிற போது அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கும். தமிழ்லேயும் இருக்குது கிளாஸு, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ யூ கேன் டேக் எனி இங்கிலீஷ் ட்ரைனிங் கோர்ஸு ஆர் தமிழ், எனிதிங் யூ கேன் ப்ரிஃபர். அண்ட் ஃப்ளெக்சிபிள் டைமிங், உங்களுடைய டைமிங்கும் என்னோட டைமிங்கும் வச்சு 1-to-1 கிளாஸ் தான், நோ குரூப் கிளாஸஸ். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சுக்க முடியும். என்னோட 1-to-1 பர்சனலாக இருக்கிற போது முறையாக தெரிஞ்சுப்பீங்க. இது வரைக்கும் அக்ராஸ் வேர்ல்டு நிறைய பேர் இந்தியாவிலேயே, எல்லா சவுத் இந்தியா, நார்த் இந்தியாவிலேருந்து, எல்லா பார்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் வந்திருக்காங்க, இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, கத்தார், சிங்கப்பூர்லேருந்தும் நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணி இது வரைக்கும் சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் மைக்ரோக்ரீன்ஸை பற்றி எண்ட் டு எண்ட் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். ஹாவ் ஏ ஹெல்தி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப்.